இப்படி சத்தம் எல்லாருக்கும் கேக்குதுங்கல்ல? அதே இன்றைக்கு கூட நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அதே ராஜ்யங்களை வைத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். ஒவ்வொரு ராஜ்யத்தினுடைய ஒரு சில விழுகைக்குரிய காரணத்தை கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஒரு 5 ராஜ்யங்களை படிச்சோம், அப்படிதானங்க? பாபிலோனை குறித்து நம்ம படிச்சோம். அடுத்தது மேதிய பெர்ஷியாவை குறித்து படிச்சோம். அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யத்தை குறித்து படிச்சோம். அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து நம்ம படிச்சோம். அதுக்கப்புறம் ரோமன் கத்தோலிக்க ராஜ்யத்தை குறித்து நம்ம என்ன செஞ்சோம், நம்ம படிச்சோம். இது எல்லாமே ராஜ்யம், சரிங்களா? கடைசியில அந்த கல் ராஜ்யத்தை குறித்து படிச்சோம். அந்த கல் ராஜ்யம் என்ன செய்யுது? அந்த 5 ராஜ்யத்தை அது வீழ்ச்சி அடைய செஞ்சிருது, தோக்கடிச்சிருது. 5 ராஜ்யத்தை தோக்கடிச்சிருது. அப்ப அந்த 5 ராஜ்யங்கள் விழுந்து போயிருது. ஆனா அந்த கல் ராஜ்யம் என்ன செய்யல? விழுந்து போகல. அது என்றென்றைக்கும் அது என்ன செய்யுது? நிலைத்திருக்கு. இதை நம்ம படிச்சோம். இப்ப இந்த 5 ராஜ்யம் விழுந்து போச்சு அப்படின்னு நம்ம படிச்சோம், அப்படிதானங்க? விழுந்து போச்சு. இந்த 5 ராஜ்யங்கள் என்னென்ன என்பதுதான் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், வேதத்தின் வழியாக நம்ம ஜெபத்தோடி அதை நம்ம ஆராய போறோம். ஒவ்வொரு ராஜ்யத்துடைய அந்த விடுகைக்கு காரணம் என்ன, அதுல என்ன பிரச்சனை இருந்துச்சு, அதை நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சுயத்தை வெறுப்பது எப்படி, ஹவு டு ஓவர் கம் செல்ஃப். சுயத்தை வெறுப்பது எப்படி. இது ஒவ்வொரு ராஜ்யத்தையும் எப்படிப்பட்ட சுயங்கள்லாம் காணப்பட்டுச்சு, எப்படிப்பட்ட சுயநலங்கள்லாம் அதுகிட்ட காணப்பட்டுச்சு, எதை நம்பி இந்த ராஜ்யங்கள்லாம் செயல்பட்டுச்சு, அதனாலதான் இந்த ராஜ்யங்கள் விழுந்துச்சு. கடைசியில நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் கூட எப்படி இருக்கிறோம், ஒரு ராஜ்யமா இருக்கிறோம். ஏசப்பா அதை சொல்றாரா? அதை நம்ம படிக்க போறோம். கடைசியில ஏசப்பா நம்மையும் ஒரு ராஜ்யமாக சொல்றாங்க, சரிங்களா? நம்ம எப்படி இருக்கணும் என்பதை நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் நம்ம சிந்திக்க போறோம், சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் எடுத்துட்டு இந்த நாளுக்குரிய சத்தியத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த தானியேல் வெளிப்படுத்த தீர்க்கதரிசனங்களை படிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த ராஜ்யங்கள் விழுந்ததுக்கு காரணம் என்ன என்பதை சிந்திக்க இருக்கிறோம். எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நாங்களும் விழாமல் இருப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடி, அது ஏதோ ஏதோ ஒரு காரணங்கள் ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் அதுல இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள இந்த சத்தியங்கள் எங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இப்ப எத்தனை ராஜ்யங்கள் இருக்குது நம்ம பார்த்தோம்? கல்லோடி சேர்த்து 6 ராஜ்யங்கள், சரிங்களா? ஆனா எத்தனை ராஜ்யங்கள் விழுந்துச்சுன்னு பார்த்தோம்? அந்த கல் அடிக்கும் போது அந்த 5 ராஜ்யங்கள் என்ன ஆச்சு? அப்படியே சுக்குநூறா போச்சு என்பதை நம்ம பார்த்தோம், சரிங்களா? இப்ப முதலாவது ராஜ்யம் என்ன? இப்ப நம்ம 5 ராஜ்யத்தை தனித்தனியா எடுக்க போறோம். தனித்தனியா எடுத்து ஒவ்வொரு ராஜ்யத்துடைய விழுகை என்ன என்பதை கொஞ்சம் நம்ம ஆராய போறோம், சரிங்களா? சரி, இப்ப முதலாவது ராஜ்யம் என்னன்னு நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? பாபிலோன். பாபிலோன், சரிங்களா? அது உங்களுக்கு தெரியும். போன வகுப்புல நம்ம எப்படி அதை பாபிலோன்னு சொல்றோம் என்பதெல்லாம் நம்ம படிச்சோம். எப்படி நம்ம மேதிய பெர்சியான்னு சொல்றோம், எப்படி அதை கிரேக்க ராஜ்யம் சொல்றோம் என்று சொல்லி வேதத்தின் வழியாக நம்ம அதை படிச்சோம், சரிங்களா? நீங்க அதை தயவு செய்து நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்றேன், சரிங்களா? சரி, இப்ப இந்த பாபிலோன் ராஜ்யம் விழுந்ததுக்கு காரணம் என்ன, நம்ம வேதாகமத்துல இருந்து நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? தானியேல் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. தானியேல் 4வது அதிகாரத்துல இங்க நேபுகாத் நேச்சர் ஏதோ ஒரு காரியத்தை நம்பி செயல்படுறாரு பாருங்க. ஏதோ ஒரு காரியத்தை அவர் நம்பி செயல்படுறாரு. தானியேல் 4வது அதிகாரத்துல 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் 29வது வசனம் 30வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். 29 30 பாருங்களேன். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த
போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இருக்குதுங்களா? இங்க ராஜா எது மேல நம்பிக்கை வச்சிருந்தார்? எதை நம்பிக்கை வச்சிருந்தார்? அந்த வசனம் என்ன சொல்றது? நல்லா தெளிவா பாருங்க. யாரு? ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில். பாபிலோனின் ராஜா அது யாரு? நேபுகாத்நேச்சார். 28ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. சரிங்களா? அப்ப 30ஆம் வசனத்துல இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் வல்லமை பராக்கிரமத்தினால் சொல்றாரு. என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் கண் எங்க இருக்கு? எதுக்கு மேல இருக்குது? எது மேல இருக்குது? ராஜ்யத்தின் மேல இருக்குது. ஆனா அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை பயன்படுத்தினா பாருங்க, ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். அப்ப இப்ப கண் எங்க இருக்குது? அந்த ராஜ்யத்திலே ஏதோ ஒண்ணு கட்டியிருக்கிறார். புரியுதானே? அது வசனம். அரண்மனையாக நான் கட்டின, ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். அப்ப இந்த மகா பாபிலோன ஒரு கட்டியிருக்கிறார். சரிங்களா? எப்படிலாம் கட்டினார்? ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அதுக்கு என்னென்ன இருந்துச்சு? எரேமியா 51ஆம் அதிகாரம் 58வது வசனம். எரேமியா 51வது அதிகாரம் 51வது அதிகாரத்துல 58வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். அவரு எங்க கட்டினாரு? எப்படிலாம் கட்டினாரு? ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தாரா? ஒரு சில காரணம். எரேமியா 51ல 58ஆம் வசனம் பாருங்க. verse 58. Jeremiah chapter 51 verse 58 பாருங்களேன். பாபிலோனின் விஸ்தீரணமான மதில்கள் முற்றிலும் தலையாக்கப்பட்டு, என்ன இருக்குது? பாபிலோனின் விஸ்தீரமான மதில்கள் இருக்குதா இல்லையா? அங்க என்ன இருக்கா? மதில்கள் இருக்குது. வேற என்ன இருக்குது? அதில் உயரமான வாசல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப எப்படிப்பட்ட மதில்கள் போட்டிருக்காரு அவரு? விஸ்தீரமான மதில்களை அங்க போட்டிருக்கிறாரு. வேற என்ன? உயரமான வாசல்கள் அங்க என்ன செஞ்சிருக்குது? அங்க இருந்திருக்குது. சரிங்களா? விஸ்தீரமான மதில், உயரமான அங்க வாசல்கள் அங்க இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வேற என்ன? வேற என்ன? எரேமியா புஸ்தகத்துல 51ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் 7ல இருந்தே படிக்கலாம். 7ல இருந்தே நம்ம படிக்கலாம். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். 51:7ல பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப நம்ம அப்படியே 11ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சீயோனில் விவரிப்போம் வாருங்கள். அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. 12ஆம் வசனம் பாருங்க. 12ல பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள். என்ன இருக்குது? கொடியேற்றுங்க அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப இந்த வசனத்திலையும் எதை குறித்து பேசுறார்? மதிலை குறித்து பேசுறாரு. 13ஆம் வசனம் பாருங்க. முக்கியமா 13ஆம் வசனம் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. திரளான தண்ணீர்களின் மேல் வாசம் பண்ணுகிறவளே இருக்கா? என்ன இருக்கா? திரளான தண்ணீர் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருக்கா தெரியுமா? இந்த பாபிலோன்ல ஒரு நதி ஓடிக்கொண்டிருச்சு. என்ன நதி? திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவளே. அந்த பாபிலோன் நகரத்துக்குள்ள ஒரு பெரிய நதி ஓடிக்கொண்டிருந்துச்சு. இதெல்லாம் தெரியுமா? ஐபிராத்து என்ற ஒரு நதி. சரிங்களா? எப்படி எகிப்துக்கு நைல் ரிவர்னு சொல்றோம்ல, நைல் நதின்னு சொல்றோம்ல, அது போலதான் இந்த பாபிலோனுக்கு ஐபிராத்து என்ற ஒரு நதி என்ன செஞ்சுச்சு? அங்க காணப்பட்டுச்சு. சரிங்களா? இந்த வார்த்தை ஐபிராத் என்று பெரிய நதி எங்க வரும் தெரியுமா? நீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல்ல 16வது அதிகாரத்துல 12வது வசனத்துல
16வது அதிகாரத்துல 12வது வருஷத்துல அங்க ஒரு வார்த்தை வரும். ஒரு விரலை நீங்க எரேமியா 51ல வச்சுக்கோங்க. 51ல நான் அதை முடிக்கல. வெளிப்படுத்தல் 16ல 12 பாருங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்ப ஐபிராத் எப்படிப்பட்ட நதி? அது ஒரு பெரிய நதி. ஐபிராத் என்னும் பெரிய நதி மேல் ஊற்றினான். அப்ப இந்த பாபிலோன் எதுக்கு மேல அது வாசம் பண்ணுச்சுன்னு சொன்னா, திரளான தண்ணீர் மேல அது என்ன செஞ்சுச்சு? வாசம் பண்ணுச்சு. சரிங்களா? இப்ப அந்த திரளான தண்ணீர் என்று சொன்னா அது ஒரு பெரிய நதி. அந்த பெரிய நதி என்ன சொன்னா ஐபிராத் என்ற நதியின் மேலதான் இந்த பாபிலோன் வாசம் பண்ணுச்சு. சரிங்களா? இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? இந்த பாபிலோன் வந்து ரொம்ப மதில்களை உடையதுன்னு பார்த்தோம், பெரிய வாசல்கள் உடையதுன்னு பார்த்தோம். இப்ப வெளியில இருந்து யாராவது பாபிலோனுக்குள்ள வர முடியுமா? வர முடியுமா? அது வர முடியாது. பெரிய வாசல்கள், பெரிய மதில்கள். சரி, ஒருவேளை அவங்க வெளியில வந்து யாராவது முற்றுகை போட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப பாபிலோனை எந்த நாடு தோக்கடிச்சுன்னு பார்த்தோம்? மேதே பெர்ஷியா. இப்ப மேதே பெர்ஷியா வந்து அந்த பாபிலோனை முற்றுகை போட்டிருப்பாங்க முதலாவது, அப்படிதானே? முற்றுகை போட்ட உடனே பாபிலோனியர்களால வாழ முடியாதா? இப்ப முற்றுகை போட்டா என்ன ஆகும்? வெளியில உள்ளவங்க அவங்க உள்ள போக முடியாது. சரி, உள்ள உள்ளவங்க வெளியில இருந்து ஏதாவது எடுத்து கொண்டு போக முடியுமா? வெளியில போனா கொண்டுருவாங்க, அப்படித்தானே? வெளியில இருந்து எதுவுமே உள்ள போக முடியாது. சரிங்களா? அப்ப அந்த நகரத்துக்குள்ள வெளியில இருந்து எதுவுமே என்ன செய்யாது? உள்ள நுழையாது. புரியுதுங்களா? அப்ப முற்றுகை போட்டிருக்கும் போதும் ஆனா பாபிலோன் நல்ல செல்வ செழிப்பா வாழ முடியுமா? வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? அங்க உள்ள என்ன போயிட்டு இருக்குது? ஒரு பெரிய ஐபிராத் நதி போய் கொண்டு இருக்கு. அப்ப அந்த நகரத்துக்குள்ளேயே அவங்களால கல்டிவேஷன் பண்ண முடியுமா? விவசாயங்கள் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும். ஏன்னா பெரிய ஐபிராத் நதி உள்ள ஓடிட்டு இருக்குது. சரிங்களா? இப்ப அதனாலதான் வசனம் சொல்லுது, 13ஆம் வசனம் எரேமியா 51ல 13 என்ன சொல்லுது? திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறீர்களே. அது மாத்திரமல்ல, அந்த 13ஆம் வசனம் முக்கியமான வசனம், ஜெரேமியா chapter 51 verse 13, வெரி இம்பார்ட்டன்ட் verse. இந்த வசனம் பாருங்க. திரளான தண்ணீர்களின் மேல் வாசம் பண்ணுகிறவர்களே, திரண்ட சம்பத்துடையவர்களே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒளிவும் வந்தது. திரண்ட சம்பத்துடையவர்களை, இந்த வார்த்தை தான் நீங்க நோட் பண்ணிக்கணும். திரண்ட சம்பத்து என்னது? செல்வம், ரிச்சஸ், அப்படிதானமா? ஐஸ்வர்யம், ரிச்சஸ், ஐஸ்வர்யம். அதனாலதான் தானியேல் 2ல பாபிலோனை குறித்து பேசும்போது என்ன சொல்லுது வசனம்? மறந்தாச்சா? பாபிலோனை குறித்து பேசும்போது ஆண்டவர் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாரு, எப்படி அடையாளம் சொன்னாரு? தானியேல் 2:38ல என்ன படிக்கிறோம்? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்துல என்ன படிக்கிறோம்? பொன்னான அந்த தலை நீரே. ஞாபகம் இருக்குங்களா? தானியேல் 2:38ல பொன்னான அந்த தலை நீர். ஏன் அந்த பொண்ணுன்னு சொன்னாரு? ஏன்னா அதுக்கு பதில் எங்க இருக்குது? எரேமியா 51ல எத்தனை வசனம்? 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? திரண்ட சம்பத்துடையவைகளே, பொருள் திரண்ட சம்பத்து உள்ளதுதான். சரிங்களா? இப்ப என்ன பார்த்துட்டோம் நம்ம? பாபிலோன்ல ஒரு பிரமிக்கத்தக்கதான சில அருமையான கட்டிடங்கள் அங்க என்ன செய்து இருக்குது. அந்த பாபிலோன் நகரமே பிரமிக்கத்தக்கதான அதிசயமாக அது என்ன செய்யப்பட்டுச்சு? அது உண்டாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? பெரிய மதில்கள் அதுக்கு இருந்துச்சு, உயர்ந்த வாசல்கள் அது என்ன செஞ்சு இருந்துச்சு. அது மாத்திரமா வேற என்ன பார்த்தோம் நம்ம? ஒரு பெரிய ஐபிராத் நதி உள்ள போய்கொண்டு இருந்துச்சு. அதுக்கு மேலதான் இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த பாபிலோன் நகரமே இருந்துச்சு. வேற என்ன நம்ம படிச்சோம்? திரண்ட சம்பத்துடையவைகளே, திரண்ட செல்வம் உடையவைகளே. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? பொன்னான தலை நீரே. புரிஞ்சுக்க முடியுங்களா? இப்ப பாபிலோன் எப்படிப்பட்டது? சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பாபிலோன் செல்வ செழிப்புடையது. இப்படி சொல்லலாமா? செல்வ செழிப்புடையது, ஐஸ்வர்யத்தினால நிறைந்தது. பெரிய பெரிய கட்டிடம், பெரிய பெரிய வாசல்கள், பெரிய பெரிய சுவர்கள், பெரிய பெரிய மதில்கள், எங்க பார்த்தாலும் பொண்ணு, ஐஸ்வர்யம், பொருள், இப்படி திரளான செல்வம் மிக்க ஒரு நகரம் தான் இந்த பாபிலோன் நகரம். ஏன்னா ஐபிராத் நதிக்கு மேல வாசம் செய்யுது. அப்ப அது எவ்வளவு பெரிய நகரமா அது இருக்கணும். சரிங்களா? இப்ப பாபிலோன் விழுந்தது காரணம் என்ன?
அந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம என்ன படிச்சோம்? அந்த வசனம் என்ன படிச்சோம்? நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தானே? நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னா அங்க என்ன பிரச்சனை இருக்குது? அங்க கண்டுபிடிக்க முடிஞ்சுங்களா? அப்ப தன்னுடைய செல்வ ஐஸ்வர்யத்தின் மேல பாபிலோன் நம்பிக்கைய வச்சுச்சு. இப்ப பாபிலோனுடைய கண்ணெல்லாம் எதுக்கு மேலதான் இருக்குது? ரிச்சஸ், ட்ரஸ்டிங் ஓவர் த ரிச்சஸ். எதுக்கு மேல இருக்குது? செல்வ செழிப்பாக அது என்ன செய்யுது? அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை வைக்குது. இப்ப அதே நம்ம தானியல் 4ல நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடந்துச்சாங்க? தானியல் 4ல அவன் அவரு நேச்சரு மனுஷன் எப்படி மாறிட்டான்? அவன் மிருகத்துக்குள்ள சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஃபால் இருந்துச்சா இல்லையா? ஒரு ராஜ்யபாரத சிங்காசனத்துல இருந்தவர் அவர் கீழே தள்ளப்பட்டார். சரிங்களா? அப்ப பாயிண்ட் நம்பர் 1 ஞாபகம் வச்சு நம்ம முக்கியமா ஒண்ணுனா படிக்க போறோம். அப்ப பாபிலோன் ராஜ்யம் விழுந்தது காரணம் என்ன? நம்முடைய செல்வ ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைத்தது. சரிங்களா? செல்வ ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைத்தது. தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல, தன்னுடைய ரிச்சஸ் மேல, இட்ஸ் ஓன் ரிச்சஸ், அதுக்கு மேல அந்த நம்பிக்கையை வைத்திருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல. பாயிண்ட் நம்பர் 2 ரெண்டாவது ராஜ்யத்துக்கு போறோம். ரெண்டாவது ராஜ்யம் என்னது? சரிங்களா? மேதிய பெர்ஷிய ராஜ்யம். சரி, இப்ப இது ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கலாமா? நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கலாமா? ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நம்ம படிச்சுட்டு நம்ம அடுத்த ராஜ்யத்துக்குள்ள ஓடிடலாம். எங்க இருக்குது அப்படின்னா 1 தீமோத்தேயு புஸ்தகம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரத்துல இதை நம்ம எப்படி ஜெயிக்கலாம் என்பதையும் எங்க பேசுறாரு. இந்த ஐஸ்வர்யத்து மேல அந்த நம்பிக்கையை வைக்காம அதை நம்ம எப்படி ஜெயிக்கலாம் என்பதை 1 தீமோத்தேயு 6ல நம்ம 6, 7, 8, 9 வாசிக்க போறோம். சரிங்களா? 1 தீமோத்தேயு 6ல 6, 7, 8, 9 பாருங்களேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க நடவும். அப்படியா? அப்படியா? எல்லாரும் யோசிக்கிறீங்களா? இந்த வசனம் எப்படி அழகா சொல்லுது பாத்தீங்களா? போதும் என்கிற மனதோட கூடிய தேவ பக்தி. தேவ பக்தினா என்ன? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் தேவ பக்தினா என்னது? ஆலயத்துக்கு போய் நல்ல ஸ்பெஷல் சாங், விசேஷ பாடல் பாடினதப்ப தேவபக்தி. ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணதப்ப தேவபக்தின்னு சொல்றோம். எது தேவபக்தி? நீங்க பவுல் சொல்றாரு, எது தேவபக்தியா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி. தேவபக்தினா என்னது? போதும் என்கிற மனசு ஒரு தேவபக்தியா. வசனம் பாருங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். 9 பாருங்க. ஐஸ்வர்யவான்களாக இருக்க விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாத்தீங்களா? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் எதுல மாட்டிக்கிறாங்களா? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் நினைச்சாங்க விழுகிறாங்க. பாருங்க 17வது வசனம், 17, 18 பாருங்களேன். 17, 18ல 10, 11 படிச்சிருவோம். 9 படிச்சிட்டோம், 10, 11 படிச்சிருவோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பண ஆசை. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொடுக்கிறார்கள். பாத்தீங்களா? அநேக வேதனைகள் அவங்களுக்கு வருதான். காரணம் என்ன? பண ஆசை. சரிங்களா? அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ என்ன சொல்றாரு? தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு? இவைகளை நீ விட்டு எதை தேடுப்பா? நீதியையும் தேவபக்தி விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்ப நம்ம கண்ணு எங்க எதுக்கு மேல இருக்கணும்?
ஐஸ்வர்யத்தின் மேலையா? இல்ல, அவருடைய குணத்தை அடையும்படி நாடுவதில் இருக்கணும். தொடர்ந்து பாருங்க, 17 and 18, 17, 18 பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை ஐயாமோ. இப்ப ஐஸ்வர்யவனா இருக்கிறது தப்பு குறித்து அவர் சொல்லல. ஆனா என்ன பிரச்சனை என்பதை சொல்றாரு. ஐஸ்வர்யம் எப்படி இருக்கணுமா? இருமாப்பா இருக்கக்கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வச்சிடக்கூடாது. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்ப எது மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாது? ஐஸ்வர்யத்தின் மேல வச்சிடக்கூடாது. எது மேல வைக்கணும்? சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவன் மேல என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். வேற பாருங்க, தொடர்ந்து சொல்றாரு 18ஆம் வசனம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகும். எதுல ஐஸ்வர்யவானா இருக்கணுமா? நம்ம நற்கிரியையில ஐஸ்வர்யவானா இருக்கும். எதுல நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கும்? ஒரு வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிக்கிறோம், ஐ எம் ரிச். வீட்டுல ஒரு கார் இருந்துச்சு, ஒரு வண்டி இருந்துச்சு, ஒரு 50,000 ஒரு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லிடுறோம்? நான் ஐஸ்வர்யவான். ஆனா ஆண்டுடைய பார்வையில் யார் ஐஸ்வர்யவான்? யார் ஐஸ்வர்யவான்? நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு நீ என்ன செய்ய கட்டளையிடு. புரிஞ்சுக்க முடிஞ்சுங்களா? இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த பாபிலோன் இருக்குதா? அந்த பாபிலோன் ஐஸ்வர்யத்தின் மேல எப்படி நம்பிக்கை வச்சதோ அது போல நீங்களும் நானும் ஏதோ ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்களேன். ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. பாத்தீங்களா? ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுயபுத்தியை சாராதே, இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். சரிங்களா? அப்ப இந்த வசனத்தெல்லாம் நம்ம என்ன படிக்கிறோம்? ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறது. அதற்காக நம்ம ஐஸ்வர்யனா இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்ல வரல. ஆனா ஐஸ்வர்யத்தின் மேல கண்ணை வைக்கவும் அதன் மேல் நம்பிக்கையாய் இருப்பது அதன் பின்னாடி போவது எவ்வளவு பெரிய ஆபத்தை அது கொண்டு வரும் என்பதை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். அதுதான் நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையில அதை கண்டார். இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? இது சாதாரண ஆபத்து கிடையாதுங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. எலிசா தீர்க்கதரிசி கூட ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்னது? கேயாசி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேயாசி. இந்த நாகமான் கதை எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே? அந்த நாகமான் அவரு சுகம் பெறாரு. இப்ப அவரு என்ன கொண்டு வந்திருக்காரு? சில பரிசுகளை கொண்டு வந்திருக்காரு, சில செல்வத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்ப செல்வத்தை கொண்டு வரும்போது கதை தெரியும். என்ன நடந்துச்சு? எலிசா கையில கொடுக்குறாரு. எலிசா தீர்க்கதரிசி வாங்கினாரா? இல்லப்பா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா கேஎஸ் இப்ப என்ன செய்யறாரு? எஜமான் வீட்டுல தூர தேசத்துல இருந்து அவரை பார்க்கறதுக்கு சில பேர் வந்திருக்கிறாங்க, அவர் தான் என்னை அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்வர்யத்தின் மேல அவர் என்ன செய்யறாங்க? நம்பிக்கை வைக்கிறத பார்க்க முடியும். நீங்க அந்த கதையை நல்லா உற்று ஆராய்ச்சி படிச்சீங்க அப்படின்னா, இந்த கேஸ் யார் கூட இருக்கிறாரு? எலிசா. எலிசா யாரு? தீர்க்கதரிசி. எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. இந்த கேயாசியுடைய கண்ணை திறந்து ஒரு அற்புதம் செஞ்சார். ஞாபகம் இருக்கா? ஒரு முறை இந்த சீரியர்கள் வந்து எலிசாவை சுற்றிலும் என்ன செஞ்சிருவாங்க? படையெடுத்துட்டு வருவாங்க. அப்ப கேயாசி, ஆண்டவரே நம்ம முன்னாடி இவ்வளவு பேரு வந்திருக்கிறாங்க, படை வீரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, நம்ம மடிய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எலிசா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணி கேயாசுடைய கண்களை திறந்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அப்ப அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள், பரலோகத்தின் சேனைகள் அங்க இருந்ததை பார்த்தாங்க. அப்ப இந்த கேஎஸ்சி அநேக அற்புதங்களை பார்த்திருக்காரா இல்லையா? பார்த்திருக்காரு. நாகமான் சுகம் பெற்றது தெரியுமா தெரியாதா? தெரியும். சரிங்களா? இப்படி பல அனுபவங்களையும் தேவனுடைய ஊழியக்காரருக்கு கூடயே இருந்திருக்கிறார். ஆனா எது அவரை விட்டு போகல? ஐஸ்வர்யத்தின் மேல் இருந்த மயக்கம் அவரை விட்டு
நீங்களும் நானும் அதே போலதான் பல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வசனங்கள் நம்ம என்ன செய்யலாம், நம்ம வாசிக்கலாம். பல தீர்க்கதரிசனங்களை நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். ஆனா பொருளாசை என்ற ஒரு மயக்கம் நம்ம இன்னைக்கு ஆளுகை செய்தால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட இருந்தார், காசுக்கு ஆசைப்பட்டார். யாரு? யூதாஸ் காரியத். சரிங்களா? அந்த வெள்ளி காசு ஞாபகம் இருக்குங்களா? 3 வருஷம் அவருடைய ஊழியத்தை பார்த்தாரு, அற்புதத்தை பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆனா அந்த பொருளாசை என்ற குணம் அவரை விட்டு போகல. அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து பாத்தீங்களா? அதை ஏசப்பா சொன்னாங்களா, ஊசியின் காதல எது போயிரும்? ஒட்டகம் போயிரும். ஐஸ்வர்யவான் பல்லவத்துக்கு போவது மிக மிகவும் அரிது. நீங்க இயேசுவின் வாழ்க்கை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அடிக்கடி அவர் யாரை குறித்து பேசுவார்னா ஐஸ்வர்யவான் 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 குறித்து அவர் பேசிட்டே இருப்பார். நீங்க என்ன ஒரு சில வசனத்தை நீங்க நோட் பண்ணிக்கங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்து இயேசு கிறிஸ்து எச்சரித்து பேச சில காரியம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 21ஆம் வசனம் குறிச்சு வச்சுக்கணும். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் 21ஆவது வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். லூக் சாப்டர் 18 verse 23. மத்தேயு 19ஆம் அதிகாரம் Matthew chapter 19 verses 23 and 24. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் 24ஆவது வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் Luke chapter 12 verses 16 and 21. லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 16ஆவது வசனத்தையும் 21ஆவது வசனத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. இப்படி அநேக முறை ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கும்போது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை குறித்து பேசியிருப்பார். ஆனா அதே நேரத்துல இந்த ஐஸ்வர்யவான்களையும் இயேசு கிறிஸ்து நேசிச்சு அவர் ரட்சிப்பின் பதில கொண்டு வந்தாரா இல்லையா? அதுல ஒருத்தர் யாரு? ஒருத்தர் ரொம்ப ஐஸ்வர்யவான், காட்டத்து மரத்து மேல ஏறிடுவார். யார் அவரு? சகைவு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கையா இருக்கிற அந்த சகைவு ஏசுதான் என்னுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏசுதான் என்னுடைய சொத்து என்று சொல்லிட்டு இயேசுவின் மேல அவ்வளவு அன்புடையவரா சந்தோஷமா அவரை ஏற்றுக்கொண்டார். நாளத்தனையாக அந்த ஐஸ்வர்யத்தை திருப்பி ஏமாற்றி சம்பாதிச்சு திருப்பி கொடுத்தாரு. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. சரிங்களா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைத்து வாழலாம். எப்படா சம்பளம் வரும், எப்படா சேலரி வரும், இது இல்லாட்டா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மையும் நேசிக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில இருந்து, அந்த பொருளாசையின் இச்சையிலிருந்து நம்மை காப்பாற்ற பரலோகத்தின் தேவன் நம்மை விரும்புகிறார். எப்படி சகைவு என்ற ஒரு மனுஷனை கிறிஸ்துவானவர் சந்திச்சு சகைவு வீட்டுக்கு ரட்சிப்பை இயேசுவான கொண்டு வந்தாரோ, அது போல ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் இருந்த நம்மையும் இயேசுவானவர் நினைச்சு கொண்டு வர முடியும். இந்த பாபிலோன ஆண்டவர் நேசிச்சாரா இல்லையா? இந்த பாபிலோன நேசிச்சதுனாலதான் அங்க யார அனுப்புனாரு? தானியேல், அனனியா, மிஷாவேல அனுப்பு. சரி, நம்ம இதை குறித்து இன்னும் அதிகமாக நம்ம என்ன செய்ய போறோம், படிக்கிறது. சரிங்களா? சரி, இப்ப 2வது ராஜ்யத்துக்கு ஓடிடலாம். இந்த 2வது ராஜ்யத்துடைய விழுந்து காரணம் என்ன? முதல் ராஜ்யத்துடைய விழுகை காரணம் என்ன? தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்பினது. தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்பினது. 2வது காரியம் மேதிய பெர்சியா ராஜ்யம். இந்த 2வது அந்த வெள்ளி எந்த ராஜ்யம்? மேதிய பெர்சியா ராஜ்யம். இந்த ராஜ்யம் எதை நம்பிச்சு, எது மேல நம்பிக்கை வைத்தது தெரியுமா? தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல இங்க 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இந்த மேதிய பெர்சியா ராஜ்யம் எது மேல நம்பிக்கை வைக்கும் பாருங்க. இந்த கதை நம்ம எல்லாரும் தெரியும். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல ஒரு கட்டளை கொண்டு வர்றாங்க. யாரும் எந்த தெய்வத்தையும் 30 நாள் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. 8வது வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியர்க்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். 15ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனத்துல அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியர்க்கும் பெர்சியர்க்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். என்ன சொல்றாங்க? ஏதோ ஒரு காரியம் வருதா? ஏதோ ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்? அந்த வார்த்தை பேர் என்னது? மாறாத பிரமாணம். இந்த மேதியர்க்கும் பெர்சியருக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணமா? ஒரு கட்டளை போட்டாங்க அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? அவங்க
அதை மாற்றவே கூடாது. அது யாரும் மாற்றக்கூடாது. 15 வருஷம் பத்தி நம்ம படிச்சோம். ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியர்க்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். என்ன பிரச்சனை? ராஜாவே மாற்றக்கூடாது. அப்படின்னா ராஜா எப்படிப்பட்டவரா? ராஜா எப்படிப்பட்டவரு? ராஜா பிள்ளை இல்லாதவரு, ராஜா எந்த குறையும் இல்லாதவரு. சரிங்களா? அப்ப இவங்க 2வது ராஜ்யம் விழுந்தது காரணம் தெரியுமா? 2வது ராஜ்யம் தன்னுடைய மாம்ச பலத்தின் மேல நம்பிக்கையா இருந்துச்சு. 2வது ராஜ்யம் தன்னை நம்பியது. உங்களுக்கு புரியுதுங்களா? தன்னை. அது என்ன செஞ்சுச்சு? நம்ம இப்ப ராஜா இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கட்டளை போட்டாருன்னா அவர் என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. அப்படின்னா எதை நம்பி இருந்துச்சு? தன்னையே அது என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு? நம்பிட்டு இருந்துச்சு. ட்ரஸ்டிங் ஆன் அவர் செல்ஸ், இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ட்ரஸ்டிங் ஆன் ஆர் செல்ஸ். சரிங்களா? தன்னையே நம்பிக்கொண்டிருந்தவர் தான் இந்த மேதிய பெர்சியா ராஜா. ராஜா ஒரு கட்டளை போட்டாரா அவரு கூட மாற்ற முடியாதுப்பா. அப்ப எந்த அளவுக்கு அப்படின்னா அது தப்பா இருந்தா கூட, அது தப்பா இருந்தா கூட அது தன்னை என்ன செய்யாதது? அது மாத்திக்கவே மாத்திக்காது. ஏன்னா அது தன்னை நம்பி வாழ்ந்த ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கை எப்படி? நம்முடைய வாழ்க்கை நம்மையே நம்ம நம்புறோம். அன்னைக்கு கலாத்தியர் புஸ்தகம் போலாம். கலாத்தியர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 6வது அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்களேன். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். கலேசியர் சாப்டர் 6 verse 3. கலேசியர் சாப்டர் 6 verse 3. அங்க பாருங்களேன். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாவான். இருக்குதா? ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான். இந்த ராஜ்யம் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணிச்சு. அதனாலதான் ஒரு சட்டம் போட்டா, ஒரு தாக்கீது போட்டா அது யாரும் மாற்றக்கூடாதுப்பா. தன்னை ஒரு பொருட்டென்று அது என்ன செஞ்சிச்சு? என்னதை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம இந்த ராஜ்யத்துல நம்ம பார்க்கலாம். ஏன் நம்மள நம்ம நம்ப கூடாது? யோசிக்கீங்களா? ஏன் நம்மள நம்ப கூடாது? நம்ம மனசு என்ன சொல்லுதோ, நம்ம கண்ணு எது மேல பிரியப்படுதோ, நம்முடைய காது எதை கேட்கறதுக்கு பிரியப்படுதோ, ஏன் நம்ம அதெல்லாம் நம்ப கூடாது? எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் எரேமியா 17ஆம் அதிகாரம் போலாம். ஏன்னா அநேக பேர் சொல்றாங்கல்ல, என் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நான் கேட்பேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க தன்னையே என்ன செய்யறாங்க? அவங்க நம்புறாங்க. சரிங்களா? ஏதோ அவரு செய்யறதெல்லாம் சரியாதான் இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. பாருங்களேன், ஏன் நம்மை நம்ம நம்ப கூடாது என்பது எரேமியா 17ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் பாருங்க. எரேமியா 17ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் பாருங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பதில் கிடைச்சிச்சா? எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயம் எப்படி இருக்குதா? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஏதாவது புரிஞ்சிச்சா? நம்மகிட்ட ஒரு இருதயம் இருக்குது. இருதயம் என்பது சிந்தை. ஞாபகம் இருக்கா? நம்ம படிச்சோம். இருதயம் என்பது சிந்தை. இந்த சிந்தை எப்படிப்பட்டதா? மகா கேடு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப நம்மகிட்ட இருக்கிறது ஒரு மகா கேடான இருதயம். இப்ப இந்த இருதயம் சொல்றதை நம்பலாமா? இது கொஞ்சம் நீங்க யோசிப்போம். நம்பலாமா? நம்ம நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாது? ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம யாரு? நம்ம இருக்கிறது என்னது? ஒரு சரியான ஒரு சிந்தை கிடையாது, ஒரு பாவமான சிந்தை. இப்ப அது எப்படிப்பட்ட ஆலோசனை தான் கொடுக்கும்? அது கேடு உள்ள ஆலோசனையை தான் அது என்ன செய்யும்? கொடுக்கும். அப்ப நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு காரியம், நம்ம தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு காரியம், நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம், நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம், இதை நம்ம நம்பவே முடியவே முடியாது. நம்ம யார்கிட்ட தான் போகணும்? நம்ம தேவன் இடத்துலதான் போகணும். நம்ம சொல்றோம் நான் மாத்தவே மாட்டேன்ப்பா. எப்படி இந்த ராஜா மேதிய பெர்சியா, அவருக்கு தெரியும் அதுல தவறு இருக்குன்னு தெரியும் அந்த கட்டளையில. ஆனாலும்
இது ராஜா போட்ட திட்டம், இது மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நமக்கு சில நேரங்களில் தெரியும், நம்ம வாழ்க்கையில இந்த தீர்மானம் சரியான ஒரு தீர்மானம் கிடையாது, நம்ம எடுத்த ஒரு காரியம் சரியான ஒரு காரியம் கிடையாது, இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த மேதிய பெர்ஷியா ராஜாவை போல மாற்றவே மாட்டோம். அதை விட்டு வெளியில வருது கொஞ்சம் கூட சில நேரங்கள்ல மனசு வராது. எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து என்பதை நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், சிந்திக்கணும். புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணி என்றவங்க என்ன செய்வாங்க, விழுந்து போவாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, இது 2வது ராஜ்யம். 3வது ராஜ்யத்துக்கு போகும். சரிங்களா? முதல் ராஜ்யம் எதை நம்பி இருந்துச்சு, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி இருந்துச்சு. 2வது ராஜ்யம் எதை நம்பிச்சு, தன்னையே தன்னையே அது என்ன செஞ்சிச்சு, அது நம்பிச்சு அப்படின்னு பார்த்தோம். 3வது ராஜ்யம் கிரேக்க ராஜ்யத்துக்கு ஓடிடலாம். இந்த கிரேக்க ராஜ்யம் எதை நம்பிச்சு, நம்ம எதுக்கு இதை படிச்சுட்டு இருக்கிறோம், இந்த ராஜ்யங்கள்லாம் விழுந்ததுடைய காரணம் என்ன அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது ஏன் இது விழுந்துச்சு என்பதை படிச்சு. 3வது ராஜ்யம் அந்த வெங்கலம் அப்படித்தானே, இந்த வெங்கலம் கிரேக்கம் எதுல விழுந்துச்சு அப்படின்னு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல இந்த கிரேக்க ராஜ்யத்தை குறித்து பேசப்படுது. 22வது வசனம் பாருங்க. 22வது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்களேன். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்க ஞானத்தை தேடுகிறார்கள். பாயிண்ட் கிடைச்சிருச்சா? இந்த கிரேக்க ராஜ்யம் எப்படி விழுந்துச்சு நீங்க சொல்லுங்க. சாலமோட விழுகைக்கு என்ன, யோசிச்சே இருக்கு. சரிங்களா? சாத்தானுடைய விழுகைக்கு என்ன, ஞானமானா இல்லையா? இப்ப ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறாரு. ஞானத்திலே சிறந்த ஞானம் என்னன்னு படிச்சோம். போன வாரம் நம்ம இந்த லெசனை வச்சு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஞானம்னா எது ஞானம் படிச்சோம். இப்ப இந்த கிரேக்கர் விழுந்தது காரணம் என்ன, அவங்க தன்னுடைய ஞானத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க நம்பினாங்க. சுய ஞானத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்க, நம்பினார்கள் அப்படின்னு நம்ம எங்க பாக்குறோம். ஆனா ஞானத்திலே சிறந்த ஞானம் என்ன படிச்சோம் போன வாரம், ஞாபகம் இருக்குங்களா? போன வாரம்னா போன வகுப்புல நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரம் படிக்கும் போது நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்கா? தானியேல் வந்து ஞானவானா இல்லையா? தானியேல் 1வது அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம், தானியேல் 1ல 17ஆம் வசனம், தானியேல் 1:17 இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் அப்படின்னு படிக்கிறோம். இப்ப தானியேல் ஞானவானா இல்லையா? ஆனா ஞானத்துல சிறந்த ஞானம் என்ன, அடுத்த அதிகாரம் தான். இப்ப அதிகாரத்துல தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். 2ஆம் அதிகாரத்துல ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன செஞ்சாங்க, 17வது வசனம், தானியேல் 2:17 தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மரப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக வந்துச்சுங்களா? அப்ப அதிகாரத்துல ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குற, 2ஆம் என்ன நடக்குது, ஆண்டவரை போய் சார்ந்து வாழ்றாங்க. ஞானம்னா என்னது, போன முறை சொன்னாங்க, ஞானம்னா என்னன்னா ஆண்டவரை நம்பி சார்ந்து வாழ்வதுதான் உண்மையான ஞானம். ஆனா கிரேக்கர்கள் எதை தேடுறாங்க, ஞானத்தை தேடுறாங்க. அப்படின்னா எதை நம்பி வாழ்றாங்க, ஞானத்தை நம்பி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வாழ்ந்ததை பார்க்கிறோம். பாருங்களேன், வேதாகமம் என்ன சொல்லுது, நீதிமொழிகள் புத்தகம் நம்ம போலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், தெரிஞ்ச வசனம் தான், ஆனா எவ்வளவு பெரிய ஆபத்து, அதை புரிஞ்சுக்காம இருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு பாருங்களேன். 5, 6, 7 5, 6, 7, 8 படிக்கலாம். 5, 6, 7, 8 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். இவ்வளவு அழகா சொல்றாரு. உன் சுய புத்தியின் மேல, இங்கிலீஷ்ல லீன் நாட் அண்ட் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ சுய புத்தியின் மேல நீ என்ன செஞ்சிடாத, சாய்ந்திராத. அப்ப யாரை நம்பணும், உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில்
நம்பிக்கையா இருந்து. 7வது வசனம் பாத்தீங்களா? நீ உன்னை ஞானி என்று எண்ணாத. அநேக சமயத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில நேரத்துல சில பிள்ளைங்க, சில வாலிப பிள்ளைங்க எடுக்கக்கூடிய தீர்மானம், நாங்க ரொம்ப ஞானி. அவங்கதான் சொல்லுவாங்க, அம்மா அம்மா அப்பா உனக்குலாம் ஒண்ணுமே தெரியாதுப்பா, அம்மா உனக்கு ஒண்ணெல்லாம் தெரியாதுமா, நீ எல்லாம் இது படிக்கவே இல்லம்மா, இந்த காலமே வேறம்மா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞானத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு காரியம். அப்ப அந்த கிரேக்க ராஜ்யம் விழுந்ததுக்கு காரணம் என்ன? ஞானத்தை, தன்னுடைய ஞானத்தை நம்பி வாழ்ந்த ஒரு காரியம். இன்னொரு வசனம் இருப்பாங்க, எது ஞானம் எது புத்தின்னு சொல்லி ஒரு வசனம். யோபு 28ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. யோபு 28ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஜோப் 28:28. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஆண்டவருக்கு பயப்படுவதுதான் என்னதான் ஞானம். பொல்லாப்பை விட்டு விலகுவது என்னது? புத்தி. இன்னைக்கு எது ஞானம்? பிஎஸ்டி முடிச்சிட்டியா? வா, இவனை மாதிரி ஒரு ஞானி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அம்மா அப்பாவும் அன்பு கூற அவனுக்கு தெரியாது. பொல்லாப்பை விட்டு விலகுறதுக்கு அவனுக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு அந்த ஞானம்? அது ஞானமா? ஃபர்ஸ்ட் ரேங்க் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், ஆனா வீட்டுல ஒரு பாசமா பேச, ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு கனம், ஆண்டவருக்கு பயப்படுற பையன் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குது பாத்தீங்களா? கிரேக்க ராஜ்யத்துடைய குணம் நம்ம இடத்துல காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்களா இல்லையா? சரிங்களா? எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் அங்க இருக்கிறதை பார்க்க முடியும். சரிங்களா? சரி, எத்தனை ராஜ்யம் படிச்சு முடிச்சாச்சு? 3 ராஜ்யம். சரிங்களா? முதல் ராஜ்யம் என்ன படிச்சோம் நம்ம? அந்த குணம் மாத்திரம் சொல்லுங்க. முதல் ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம் விழுந்தது காரணம் என்ன? அது தன் ஐஸ்வர்யத்தை சுய ஐஸ்வர்யத்தை அதை நம்பி வாழ்ந்தது. 2வது ராஜ்யம் மேதி பெர்சியா தன்னை தன்னை நம்பி வாழ்ந்தது. 3வது ராஜ்யம் கிரேக்கம் தன் ஞானத்தை, சுய ஞானத்தை நம்பி அதை என்ன செஞ்சுச்சு? வாழ்ந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 4வது ராஜ்யம் போயிடலாம். 4வது ராஜ்யம் என்னது? ரோமராஜ். ரோமராஜ். இந்த ரோமராஜ்ய காலத்துலதான் யார் வாழ்றா? ஏசப்பா வாழ்றாங்க. அப்படித்தானே? ஏசப்பா வாழ்றாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இங்க என்ன நடக்குது பாருங்க. மார்க் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். இங்க என்ன பிரச்சனை இருக்குது பாருங்க. இந்த ராஜ்யத்துல, இந்த ராஜ்யம் விழுந்தக்கூடிய காரணம் 2 சம்பவம் பார்க்கலாம். இந்த ராஜ்யம் விழுந்தக்கூடிய காரணம் என்ன பாருங்க. மார்க் 15ல 15வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இருக்குதுங்களா? இப்ப சிலுவையில அறையும்படி ஒப்பு கொடுத்தான் வருது. எதுக்கு? அந்த வசனம் 15வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய். என்ன சொல்லுது வசனம்? ஜனங்களை பிரியப்படுத்தினா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக யார சிலுவையில அரைஞ்சாச்சு? ஏசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாச்சு. அப்ப இந்த ரோமராஜ்ய காலத்துல தான் பிலாத்து இருக்கிறார். சரிங்களா? அவர் தான் ஒரு பெரிய அதிகாரி. இப்ப அவருடைய நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருக்கு? இப்ப ஏன் ஜனங்களை பிரியப்படுத்தணும்? அப்பதான் அவங்க கலகம் செய்ய மாட்டாங்க. அவங்க எனக்கு என்ன செய்வாங்க? பல ஆதரவுகளை தெரிவிப்பாங்க. அடுத்த முறை பதவிக்கு வரதுக்கு பல ஆதரவுகளை அவங்க என்ன செய்வாங்க? எனக்கு தெரிவிப்பாங்க. அப்ப ஜனங்களை அப்படின்னா மற்றவர்களை அவன் நம்பினான். புரிஞ்சுக்க முடியுதா? ட்ரஸ்டிங் ஆன் அதர்ஸ், ட்ரஸ்டிங் அதர்ஸ் அப்படி சொல்லலாம் நம்ம. பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்களேன். மத்தேயு புஸ்தகம் போலாம். மத்தேயு புஸ்தகத்துல இதே குணம் ஏரோதுக்கு இருக்கும் பாருங்களேன். இது வந்து பிலாத்து அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த ரோம ராஜ்யத்தின் காலகட்டத்தில் அந்த 2 பேர் இருக்கிறாங்க. அப்படித்தானே? இந்த பிலாத்து இருக்கிறாங்க. இன்னொருத்தர் யாருன்னா ஏரோது. இவரு அதே மாதிரி பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைவதற்காக என்ன நடக்குது? பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்துறாரு. இங்க மத்தேயு 14:9 வசனத்துல இங்க ஏரோது என்ன செய்யறாரு பாருங்களேன். 6வது வசனம், 6வது வசனத்தை படிக்கலாம். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது
மத்தேயு 14:6, மேத்யூ சாப்டர் 14:6. அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அது நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். 8வது வசனம், அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே. யாரால் ஏவப்படுறா? தாயினால் ஏவப்பட்டபடியே. யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். பாத்தீங்களா? இப்ப இவ யாரால ஏவப்படுறா? தாயினால ஏவப்படுறா. இப்போ 9வது வசனம் பாருங்க. ராஜா துக்கமடைஞ்சான். துக்கமடைகிறது யாரு? ராஜா. ஆனா ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? படிங்களா? 9வது வசனத்துல, ராஜா துக்கமடைந்தான், ஆகிலும் ஆணை நிமித்தமும் சரி பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும். இங்கிலீஷ்ல பிகாஸ் ஆஃப் தோஸ் ஹூ sat. இது ஒரு பிரசங்கம், சரிங்களா? ஒருவேளை யாருக்காவது பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த டாபிக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு அருமையான பிரசங்கம், எனக்கு ஒரு பிடிச்ச டாபிக். பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும், பிகாஸ் ஆஃப் தோஸ் ஹூ sat. பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப ஏரோது யோவான் ஸ்நானனை ஒப்பு கொடுக்கிறது காரணம் என்ன? அங்க கூட பந்தியில கூட இருந்தாங்களா அவங்க நிமித்தம். எத்தனை முறைங்க நீங்களும் நானும் அப்படி நம்ம ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்சிருப்போம் அப்படின்னா, எத்தனை முறை ஏசப்பாவை நம்ம கஷ்டப்படுத்திருப்போம். மற்றவங்களை பிரியப்படுத்துவதற்கு, ஒருவேளை மனைவியை பிரியப்படுத்துவதற்காக, ஒருவேளை கணவரை பிரியப்படுத்துவதற்காக, ஒருவேளை சபை விசுவாசிகள், ஒருவேளை என் கூட இருக்கிற நண்பர்களை. இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ் என்ன சொல்ல தெரியுமா? பியர் பிரஷர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பியர் பிரஷர். அவன் ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் அப்படியே செய்வாங்க. ஆண்டவரெல்லாம் 2வது. அதுதான் இந்த ரோமராஜ். உங்களால சிந்திக்க முடிஞ்சுங்களா? என் நண்பன் என்ன சொல்றானோ, என் நண்பி என்ன சொல்றாங்களோ நான் அப்படியே கேட்பேன். என் தம்பி என்ன சொல்றானோ, என் அண்ணன் என்ன சொல்ல, என் அக்கா என்ன சொல்றாங்களோ நான் அப்படியே என்ன செய்வேன்? நான் கேட்பேன். அதுதான் இந்த ரோமர் சாம்ராஜ்யனுடைய ஒரு குணம், பியர் பிரஷர். பாருங்களேன், பாவமே செய்யாத இயேசுவானவர் பலியானார் இந்த பியர் பிரஷர்னால. பாவமே செய்யாத யோவான் ஸ்நானகன் பலியானார். காரணம் என்ன? ட்ரஸ்டிங் ஆன் திஸ். மற்றவங்க மேல ஒரு நம்பிக்கை, சரிங்களா? மற்றவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையினால அவங்க என்ன செய்றாங்க? விழுறாங்க. பவுல் இது குறித்து என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, 1 Corinthians chapter 7 verse 23. 1 Corinthians chapter 7 verse 23ல, 1 கொரிந்தியர் 7:23ல, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். இருக்குதா? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். 7:23. 1 Corinthians 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வாங்கப்பட்டீங்கப்பா. அதனால யாருக்கு அடிமைகளாகாதிருங்கள்? மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். உங்களுக்கு புரியுங்களா? கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல 10வது வசனம் பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 1:10. Galatians chapter 1 verse 10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. பாத்தீங்களா? சில நேரங்கள்ல ஒரு பாட்டு படிப்போம், ஆலயத்துல ஒரு ஜெபம் பண்ணுவோம், ஒரு சாட்சி சொல்லுவோம், நல்லா பிரேயர் பண்ணியிருப்போம், நைட்டு போல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஆனா யாரும் அப்ரிஷியேட் பாராட்டி இருக்க மாட்டாங்க. அடுத்த முறை பாட்டு பாட மனசு வருமா? அப்ப யாரை பிரியப்படுத்துவதற்கு? அப்ப மனுஷனை பிரியப்படுத்தினா நான் கிறிஸ்துவின் ஊழியக்கார அல்லவே. நீங்க புரிஞ்சு முடியுதுங்களா? சரிங்களா? ஏன்னா நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? யோவான் 8:29ல, John chapter 8 verse 29. யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். என்ன சொல்றது? எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கீங்களா? இந்த வசனம் வாசிக்க முடியுதா உங்களால? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். இயேசு எப்படிப்பட்டவரா? யாருக்கு பிரியமானவைகளை அவர் செய்வாரா? அந்த வசனம் சொல்லுது, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். சரிங்களா? இப்ப பிதாவுக்கு பிரியமானவைகளை அவர் செய்யறவர் தான் நம்ம ஆண்டவர். நம்ம யாரை பிரியப்படுத்த நம்ம பார்க்கிறோம்?
நம்முடைய வாழ்க்கையில. சரிங்களா? இப்ப இந்த 4வது ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் யாரை பிரியப்படுத்த பார்த்துச்சு? அது மனுஷரை அது பிரியப்படுத்த பார்த்துச்சு. சரிங்களா? அப்ப இந்த 4 ராஜ்யத்தை பார்த்தாச்சு. இப்ப 5வது ராஜ்யத்துல போறோம். முதல் ராஜ்யம் விழுந்தது காரணம் என்ன? அது தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்பினது. 2வது ராஜ்யம் விழுந்தது காரணம் என்ன? தன்னை நம்பினது. 3வது ராஜ்யம் விழுந்தது காரணம் என்ன? தன் ஞானத்தை நம்பினது. 4வது ராஜ்யம் விழுந்தது காரணம் தன் மனுஷங்களை நம்பினது. பிலாத்து தன் ஜனங்களை நம்பினாரு, அவர் நாட்டின் ஜனங்களை நம்பினாரு. ஏரோது தன் கூட இருந்த நபர்களை அவர் நம்பினாரு. பாத்தீங்களா? பந்தியில் கூட இருந்த நிமித்தம், இந்த பந்தி என்ற வார்த்தை ஞாபகம் வருது. சில நேரங்கள் நம்ம போய் சாப்பிட போவோம், அங்க கூட பந்தியில சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காகவே நம்ம கொஞ்சம் அதிகமாகவே எல்லாரும் சொல்லணும், எவ்வளவு சாப்பிடறான் தெரியுமா, எவ்வளவு சாப்பிடறான் தெரியுமா, நல்லா சாப்பிடறான், வெரைட்டிஸா சாப்பிடுவான். அது பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தம் எத்தனை முறை நம்ம இந்த பந்தியில் கூட நிமித்தம் நம்ம மாட்டிக்கிறோம். சரிங்களா? செஞ்சு பார்ப்போம். சரி, 5வது ராஜ்யம். இப்ப எத்தனாவது ராஜ்யம் போறோம் நம்ம? 5வது ராஜ்யம். சரிங்களா? கூட இருங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த ராஜ்யம் விழுந்தது காரணம் 5வது ராஜ்யம் ரோமன் கத்தோலிக்க ராஜ்யம். சரிங்களா? இந்த ரோம வீழ்த்திட்டு எது வருது? இந்த முதல் ரோமுக்கு வந்து அஞ்ஞான ரோம் சொல்லுவோம், பேகன் ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த ரோம் வந்து பாப்பு ரோம் சொல்லுவோம். இந்த அஞ்ஞான ரோம வீழ்த்திட்டு எந்த ரோம் வருது? ஒரு பேப்பல் ரோம் வருது. நம்ம படிச்சோம் அப்படித்தானே? இரும்பு பிளஸ் களிமண். இரும்பு என்பது எதை குறிக்கும்? அது ரோம குறிக்கும். களிமண் என்பது எதை குறிக்கும்? அது எதை குறிக்கும்? களிமண் என்பது சபையை குறிக்கும். சரிங்களா? களிமண் என்பது நான் குயவன், நீங்கள் களிமண். அப்படின்னா களிமண் எதை குறிக்குது? ஆண்டவருடைய ஜனத்தை குறிக்குது. அவங்களதான் சபை என்று வேதாகமம் சொல்லுது. அப்ப இரும்பு என்பது ரோமு, களிமண் என்பது சபை. அப்படின்னா ரோம சபையை நினைச்சது குறிக்குது. அப்ப அது வெறும் சபை மாத்திரம் இல்ல, அது ஒரு ராஜ்யமாக வருது. அதுதான் நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அந்த இரும்பும் களிமண் என்பது ஒரு ராஜ்யம் என்று சொல்லுது. அப்ப இரும்ப வீழ்த்தி எது வருது? இரும்பும் களிமண் வருது. அப்ப ரோம ராஜ்யத்தை வீழ்த்தி ரோம சபை என்ற ஒரு ராஜ்யம் அங்க என்ன செய்தாங்க? உள்ள வர்றத நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த ராஜ்யமும் வீழ்த்தப்படுதா இல்லையா? கல்லு வந்து அடிக்குது. அதான் நம்ம படிக்கிறோம் தானியேல் 2ஆம் அதிகாரம். எல்லாருமே தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு போ. இந்த ராஜ்யம் ஏன் வீழ்த்தப்பட்டுச்சு? ஏன்னா அதுக்கப்புறம் தானே கல் வருது, அப்படித்தானே? இந்த ராஜ்யம் ஏன் வீழ்த்தப்பட்டுச்சு? தானியேல் 2ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் 2ஆம் அதிகாரத்துல இங்கதான் ஒரிசால நான் இந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஒருத்தர் கேள்வி கேட்டார். நான் போன முறை அந்த கேள்வியை சொன்னேன், ஆனா நான் அதுக்கப்புறம் கடைசியில நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லல. என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னு நான் சொல்லல. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 34வது வசனம் பாருங்க. எல்லாரும் 34வது வசனம் இதை கொஞ்சம் நல்லா பாருங்க. தானியேல் 2:34 நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே, Daniel 2:34 நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்படின்னு வருது. அப்படித்தானே? இப்ப இந்த கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல்லு அந்த பாதங்கள்ல மோதும் போது என்னெல்லாம் இருக்குது? என்னெல்லாம் இருக்குது? 35வது வசனம் பாருங்க. அந்த கல்லு வந்து பாதத்துல மோதுல, அப்ப என்னெல்லாம் அந்த அதுல இருந்துச்சு? 35 அப்பொழுது அந்த வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப அந்த கல்லு வந்து அந்த பாதத்தை மோதும் போது எதெல்லாம் இருந்துச்சு? அங்க இரும்பு இருந்துச்சு, களிமண் இருந்துச்சு, வெண்கலம் இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, பொண்ணு இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப எல்லா ராஜ்யமும் இருந்துச்சுல. அப்ப அவர் என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாருன்னா, பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க? ரோமுக்கு அப்புறம் ரோமன் கத்தோலிக்க ராஜ்யம் வருது,
அந்த ரோமன் கத்தோலிக்க சபை அந்த ராஜ்யத்துக்கு அப்புறம் யார் வருவா? இரண்டாம் வருகை வரும் அப்படிதானே சொல்றீங்க. ஆனா கல்லு அடிக்கும் போது எந்த ராஜ்யம்லாம் இருக்குது? அங்க பொண்ணு இருக்குது பிரதர், அங்க என்ன இருக்குது? வெங்கலம் இருக்குது பிரதர், வெள்ளி இருக்குது பிரதர், வெள்ளி இருக்குது, வெங்கலம் இருக்குது, இரும்பு இருக்குது. அப்படின்னா அப்ப பாபிலோன் இருக்குதானே செய்யுது இரண்டாம் வருகை வரும்போது. அப்ப பொண்ணு இருக்குதுன்னா பாபிலோன் இருக்குதானே செய்யுது. உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா மேதிய பெர்சியா இருக்குதானே செய்யுது. அப்படின்னா மூணாவது ராஜ்யம் என்னது? கிரேக்கம் இருக்குதானே செய்யுது, இரும்புலாம் இருக்குதானே செய்யுது. அப்பதானே ஏசப்பா வரணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். நான் சொன்னேன், சூப்பர் கேள்வி பிரதர், நீங்க தான் கரெக்டா லிசன் பண்ணிருக்கீங்க. ப்ராஃபஸினா உங்களுக்கு தான் தீர்க்கதரிசனம் உங்களுக்கு தான் சரியா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவர் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிய நம்புறேன், அப்படிதானே? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாபிலோன் என்ன செய்ய கூடாது? அழிஞ்சிருக்க கூடாது. இயேசுவின் வருகைக்கு முன்னாடியே இந்த எல்லா ராஜ்யம் என்ன செஞ்சிருக்கணும்? இருந்திருக்கணும். சரிங்களா? அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க நினைக்கிறீங்க அதை பத்தி? அப்புறம் எல்லா ராஜ்யம் இருக்குமா? ஆனா எல்லா ராஜ்யம் போயிருச்சே. பாபிலோன் போயிருச்சு, மேதிய பெர்சியா போயிருச்சு, கிரேக்கம் போயிருச்சு. சரிங்களா? எல்லாமே அது இந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சே. என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? நீங்க பாருங்க, இதே பிரின்சிபிள் எங்க இருக்கும் அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் போங்க. எல்லாரும் தானியேல் 7ஆம் அதிகாரம் போங்க. இது கொஞ்சம் ஆழமா இருக்கும், ஆனா நீங்க பிடிச்சிருவீங்க நம்புறேன், இது சத்தியம். சரிங்களா? இந்த கடைசி இது படிக்கும்போது தானியேல் 7 போங்களேன். 7ல 4வது வசனம் பாருங்க. 4வது வசனத்துல இது கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா இருக்கும், ஆனா ஆண்டவர் உதவி செய்வார். படிங்க. தானியேல் 7:4ல முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் சட்டை போல உண்டா இருந்தது. இது என்னது? சிங்கம். சிங்கம் ஒரு ராஜ்யம். சரிங்களா? நான் பார்த்து கொண்டிருக்கேன், 7 அதன் இறகுகள் பிடிக்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்தது. இங்க சிங்க ராஜ்யம் இருக்குது. இந்த சிங்க ராஜ்யத்துல இங்க சிங்கம் இருக்குது. சிங்கம் என்பது ஒரு மிருகம், அப்படித்தானே? மிருகம்னா வேதாகமத்துல என்னது? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மிருகம்னா என்னது படிச்சிருக்கிறோம்? மிருகம் என்பது ராஜ்யத்தை குறிக்கும். எந்த வசனம்? நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 17வது வசனம், 23வது வசனம். Daniel chapter 7 verses 17 and 23. இது முன்னாடியே படிச்சிருக்கிறோம். தானியேல் 7ல 17வது வசனம் 23வது வசனத்துல மிருகம் என்பது ராஜ்யம் என்று நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்ப இந்த சிங்கம் என்பது ராஜ்யம், அப்படித்தானே? இப்ப இந்த சிங்கத்தினுடைய காலுல என்ன இருக்குது? அது தரையின் மேல் எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலு. அப்ப கால் எப்படிப்பட்டது? மனுஷனை போல. அப்ப இந்த சிங்க ராஜ்யத்தை படிக்கும் போது அங்க மனுஷன் வரானா இல்லையா? ஒரு மனுஷன் பிக்சர் இருக்குது, இதை நீங்க மனசுல வச்சுக்க. மனுஷன் பிக்சர் இருக்குதா இல்லையா? இப்ப நீங்க வாங்க, இப்ப அப்படியே 5வது வசனத்துல எதை குறித்து படிக்கிறோம்? கரடி. 5வது வசனம், பின்பு கரடிக்கு. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். நம்ம அடுத்த வாரத்துல இருந்து தானியேல் 7 படிக்கும். சரிங்களா? அதனால தானியேல் 7ஆம் அதிகாரத்தை ஒரு 10 முறை எல்லாரும் வாசிச்சிருங்க, மறந்துடாதுங்க. தானியேல் 7ஆம் அதிகாரத்தை 10 முறை வாசிச்சிருங்க. நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்தை அடுத்த முறை படிக்க போறோம். சரிங்களா? ஒரு 10 முறை வாசிச்சிருங்க. சரி. 5வது வசனம், பின்பு கரடிக்கு ஒப்பாகிய, அங்க கரடி இருக்குது. 6வது வசனம் பாருங்க, அதன் பின் சிவிங்கி, அங்க ஒரு சிவிங்கி வருது. 7வது வசனம் பாருங்க, அதற்கு பின்பு தரிசனங்களிலே 4ஆம் மிருகத்தை கண்டேன். அங்க 4ஆம் மிருகம் எப்படிப்பட்ட மிருகம்? அது கெடியும் பயங்கரமான பகா பலத்ததுமா இருந்தது. என்னென்ன மிருகம் இருக்குது? சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, சிவிங்கி இருக்குது, கெடியும் பயங்கரமான மிருகம் இருக்குது. இப்ப 8வது வசனம் பாருங்க. 8வது வசனம், அந்த கொம்புகளை நான் கவனித்து இருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. ஏதோ புரியுதா என்ன அப்படின்னா? சிங்கத்திட்ட என்ன இருந்துச்சு? மனுஷ கால் இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? இப்ப அந்த மனுஷன் என்ற பிக்சரு எங்க இருக்குது? இப்ப அந்த 4வது ராஜ்யத்திட்ட வருது. முத சிங்கம், அடுத்த கரடி, அடுத்தது சிவிங்கி, அடுத்தது என்னது? கெடியும் பயங்கரமான மிருகம். அந்த மிருகத்திலிருந்து தான் அந்த சின்ன கொம்புன்னு ஒண்ணு வருது. அந்த சின்ன கொம்புக்கு இடையில என்ன இருக்குது? அது மனுஷ கண்கள் அப்படின்னு வருது. இப்ப என்னன்னா, சிங்கத்திட்ட மனுஷன் இருக்குது, இப்ப கடைசியில என்ன வருது? மனுஷன் வருது. வருதா இல்லையா? சிங்கம் என்பது முத மிருகம்,
ஆனா 2வது மிருகம், 3வது மிருகம், 4வது மிருகத்துல அங்க ஒரு சின்ன கொம்பு வருது, அங்கேயும் மனுஷன் வர்றான். எப்படி தானியேல் 2ஆம் அதிகாரத்துல பொண்ணு, வெள்ளி, வெண்கலம் இது நம்ம கடைசி வரைக்கும் இருக்குதுன்னு பாக்குறோமோ, அதே போல தானியேல் 7ஆம் அதிகாரம் போகும்போது அங்கேயும் மனுஷன், இங்கேயும் கடைசி வரைக்கும் மனுஷன். ஏன் காட் அப்படி செஞ்சார்? ஏன் ஆண்டவர் செஞ்சார்? ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது. எதுக்கு அப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இது வெளிப்படுத்தல் புத்தகத்திலையும் இருக்குது. இந்த மாதிரி ஏன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த கடைசி ராஜ்யம் இருக்குல்ல, அந்த இரும்பும் களிமண், இந்த இரும்பும் களிமண்ணும் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பொண்ணு, அந்த வெள்ளி, அந்த வெண்கலம், அந்த இரும்பு, அந்த பாபிலோன், மேதிய பெர்சியா, அந்த கிரேக்கம், அந்த ரோம சாம்ராஜ்யம் பார்த்தோம்ல, இந்த சாம்ராஜ்யத்தினுடைய அடிச்சுவடுகளை, மாதிரிய அதை அப்படியே பின்பற்றும். அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த ராஜ்யங்கள்ட்ட காணப்பட்ட எல்லா குணங்களும் யார்கிட்ட காணப்படும்? இந்த இரும்பும் களிமண்ணும் ஆகிய ராஜ்யத்திட்ட காணப்படும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா அந்த கல் அடிக்கும் போது அங்க பொண்ணு இருக்கும், அங்க வெள்ளி இருக்கும், வெங்கலம் இருக்கும், இரும்பு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ராஜ்யங்களுடைய எல்லா குணங்களும் யார்கிட்ட காணப்படும்? யார்கிட்ட காணப்படும்? இந்த இரும்பும் களிமண் ராஜ்யத்தின் இடத்துல காணப்படும். ஒரு உதாரணம் சொல்றேன், கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். பாபிலோன்கிட்ட டெத் டிகிரி இருந்துச்சா இல்லையா? மரண கட்டளை இருந்துச்சா இல்லையா? மரண சட்டம் பாபிலோன்கிட்ட. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோமா இல்லையா? இந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லாட்டா கொன்றுவேன். தானியேல் 3ஆம் அதிகாரத்தை படிக்கிறோமா இல்லையா? அந்த சிலையை நீங்க வணங்காம இருந்தா அக்னி சூளையில போடப்படுவீங்க. அப்ப டெத் டிகிரி இருந்துச்சா இல்லையா? பாபிலோன்ல இருந்துச்சு. சரி, 2வது ராஜ்யம் என்னது? மேதிய பெர்சியா. மேதிய பெர்சியாட்டையும் மரண சட்டம் இருந்துச்சா இல்லையா? மரண சட்டம். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? யாரு 30 நாளில் என்ன செய்யக்கூடாது? எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. யாராவது அப்படி வணங்குனீங்க அப்படின்னா சிங்க கபில போடப்படுவீங்க. அப்ப அங்க டெத் டிகிரி இருக்குதா இல்லையா? அங்க இருந்துச்சு. சரிங்களா? இப்ப கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து நம்ம இன்னும் தானியேல்ல எந்த ஒரு கதையும் வரல. சரி, இப்ப ரோம சாம்ராஜ்யம் போயிடுவோம். ரோம சாம்ராஜ்யம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ரோம சாம்ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ரோம சாம்ராஜ்ய காலத்திலையும் மரண சட்டம் இருந்துச்சா இல்லையா? டெத் டிகிரி இருந்துச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சாங்களா இல்லையா? யோவான் ஸ்நானகன் கொல்லப்பட்டாரா இல்லையா? அப்ப டெத் டிகிரி இருந்துச்சா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த கடைசி ராஜ்யத்தினுடைய காலகட்டத்திலையும் அந்த மரண மரண ஒரு சட்டம் என்ன செய்யும்? கட்டாயம் இருக்கும். அதை நம்ம பின்னாடி படிக்க போறோம். சரிங்களா? அப்ப 5வது ராஜ்யம் ஏன் விழுந்துச்சு? ஏன் விழுவும்? அந்த சிலை வந்து ஏன் உடைக்குது? அதையும் சேர்த்து ஏன் உடைக்குதுன்னா, ட்ரஸ்டிங் ஆன் அதர்ஸ் எக்ஸாம்பிள். அதர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவர்களுடைய அடிச்சுவடுகளை அதை என்ன செய்யுது? பின்பற்றுது. மற்றவர்களுடைய மாதிரியை அதை என்ன செய்யும்? பின்பற்றுறதுனால அந்த ராஜ்யம் என்ன செய்யும்? விழும். 1 பேதுரு புஸ்தகம் போலாம். 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 2வது அதிகாரத்துல 21, 22, 23. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 பாருங்களேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியே பின்வைத்து போனார். யார் மாதிரி பின்வைத்து போனார்? ஏசப்பா. அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமல். என்ன மாதிரி? ஏசப்பா. வசனம் சொல்லுது, யார் நம்முடைய அடிச்சோடு? எக்ஸாம்பிள் யாரு? ஏசு கிறிஸ்து தான் நம்முடைய மாதிரி. நம்முடைய அடிச்சோடு யாரு? ஏசு கிறிஸ்து. அந்த வசனம் என்ன சொல்லுது? 23ல அவர் வையப்படும் போது பதில் வையாம. என்ன மாதிரி? இன்னைக்கு நம்ம எப்படிங்க வீட்டுல வையப்படும் போது என்ன செய்யறோம்? வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, எங்கேயோ நம்மளை வையிறாங்க, திருப்பி கொடுக்கிறோமா இல்ல பதில் வையாம இருக்கிறோமா? இது இயேசுவினுடைய மாதிரியம். அந்த வசனம் சொல்லும், அவர் பதில் வையாமலும், ரிட்டாலியேஷன் ஸ்பிரிட்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, டூ நாட் ரிட்டாலியேட் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டாலியேஷன் திருப்பி வைக்கிறது, திருப்பி கொடுக்கிறது. அவன் கொடுத்தா நானும் திருப்பி கொடுப்பேன். இது யாருடைய மாதிரி கிடையாதான். அது இயேசுவின் மாதிரி அங்க கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சு முடிஞ்சுக்கலாம். இயேசுவின் மாதிரி அங்க கிடையாது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னா, பேதுரு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில அவர் விடுறாரு பாருங்களேன். கலாத்தியர் புஸ்தகம் போங்க.
கலாத்தியர் புஸ்தகத்துல பவுல் வந்து பேதுருவை கண்டிக்கிறார் ஒரு விஷயத்துல. பவுல் எங்க இருக்கு அப்படின்னா கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் போங்க. 2ஆம் அதிகாரத்துல போங்க. 11வது வசனம், 12, 13. எப்படி ஒரு பெரிய ஆபத்து வருது பாருங்களா. அதாவது மற்றவங்களை ஒரு அடிச்சோடா ஃபாலோ பண்றதுனால ஒரு வரக்கூடிய வரக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து. கலாத்தியர் 2, சரிங்களா? கலாத்தியர் 2ல இது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுக்கும் பாருங்க. 11, 12, 13. 11, 12, 13 பாருங்களேன். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது, பேதுரு எங்க வராரு? அந்தியோகியாவுக்கு வராரு. அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபினிடத்தில் இருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். யாரு? பேதுரு. எப்படிப்பட்டவராம் வசனம் சொல்லுது? யாக்கோபினிடத்திலிருந்து சிலர். அப்படின்னா யாரு? அப்படின்னா அந்த யூதர்கள். அவங்கள யாரு? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. இப்ப இவங்க வருகிறதுக்கு முன்னே அவன் யார் கூட சாப்பிட்டாராம்? புறஜாதியோட சாப்பிட்டான். புறஜாதி யாரு? அவங்க விருத்த சேதனம் படாதவங்க. அப்போ அவங்கள உட்காந்து சாப்பிட்டாரு. இப்ப வசனம் சொல்லுது, அவர்கள் வந்த போதோ, எவர்கள் வந்த போது? அந்த யாக்கோபின் இடத்துல இருந்து சிலர். யாரு? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. அது வசனம் சொல்லுது, அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். பாத்தீங்களா? இப்ப அந்த பேதுரு, அதை பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 13ஆம் வசனம், 13ல மற்ற யூதரும், அவங்க யாருன்னு சொல்றாரு பாத்தீங்களா? மற்ற யூதரும் அவனோடனே கூட மாயம் பண்ணினார்கள். இப்ப பேதுரு தப்பு செஞ்சாச்சு. ஆனா அங்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த வசனம் தொடர்ந்து படிங்க. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இந்த பர்னபா எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க், வீட்டு பாடம். இந்த பர்னபா எப்படிப்பட்டவர்கள் படிங்க. வேதத்தை கற்று தேர்ந்த ஒரு மனுஷன் தான் இந்த பர்னபா. சத்தியத்தை சத்தியமாக சொல்லக்கூடியவர் தான் இந்த பர்னபா. ஆனா யாருடைய மாயத்தினால இழுக்கப்பட்டான்னு வசனம் சொல்லுது? பேதுருடைய மாயத்தினால, பேதுருடைய ஒரு தவறான அடிச்சோடினால அந்த மாதிரியை பர்னபா பின்பற்றி அவன் இழுத்து அவனும் மாயம் பண்ணினான் அப்படின்னு சொல்லு. அப்ப இன்னொரு நபருடைய ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரி எவ்வளவு பெரிய விழுகையை கொண்டு வரும். அப்படித்தானே? நான் சபைக்கு வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? அங்க எல்லாரும் பாவம் செய்யறாங்க, எல்லாரும் மோசமானவங்களா இருக்கிறாங்க, அதனால நான் வரமாட்டேன். நமக்கு மாதிரி யாரு? அவங்க இல்ல, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மாதிரி. சரிங்களா? அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வருது. ஒரு ராஜ்யமே கவிழ்ந்த ஒரு காரியத்தை பார்க்க முடியும். சரிங்களா? சரி, அப்ப எத்தனை ராஜ்யம் படிச்சு முடிச்சாச்சு? 5 ராஜுடைய குணத்தை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப முதல் ராஜ்யம் ஏன் விழுந்துச்சு? தன் சுய ஐஸ்வர்யத்தை நம்பிச்சு. அடுத்தது 2வது ராஜ்யம் ஏன் விழுந்துச்சு? மேத பெர்சியா தன்னுடைய மாம்ச பலத்தை, தன்னை அதை நினைச்சு நம்பியது. 3வது தன்னுடைய ஞானத்தை, அது கிரேக்க ராஜ்யம் நம்பிச்சு. 4வது யார? தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய நாட்டு மக்களை பிரியப்படுத்த நினைத்தான், அவர்களை அது நம்பிச்சு அப்படின்னு படிச்சோம். 5வது ராஜ்யம் எதை நம்பிச்சு? 5வது ராஜ்யம் மற்றவர்களுடைய மாதிரியை அது நம்பிச்சு, மற்றவங்களுடைய வாழ்க்கையை நம்பிச்சு. சில நேரங்களில் நம்ம மற்றவங்களுடைய அவங்க ரொம்ப திங்க் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப மெச்சூரா யோசிப்பாங்க, அவங்க ரொம்ப அனுபவசாலி, அவங்கள நம்ம நம்புவோம். விழுகிறோமா? நம்முடைய ஒரே நம்பிக்கை யார்தான்? இயேசு கிறிஸ்து. சரி, இப்ப கடைசி ஒண்ணு இருக்கு. அது என்னது? கல்லு. இந்த கல்லு, அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதான்? என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது அப்படின்னு வரும். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? இந்த கல்லு ராஜ்யம் எப்படிப்பட்டது? யோவான் 5ஆம் அதிகாரம் போலாம். யோவான் 5 இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. இருக்குதா? என்ன சொல்றாரு? என் சுயமாய். அப்ப தன்னை நம்புமா? இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது தன்னை நம்பியா இருந்தாரு? நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. 30வது வசனம் பாத்தீங்களா? நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் செய்யாமல். என்ன சொல்றாரு? நான் என் சுயமாய் ஒன்று செய்யறதில்ல, எனக்கு சித்தமானதை நான் என்ன செய்யறதில்ல, தேடுறது கிடையாதுன்னு சொல்றாரு. 41வது வசனம் பாருங்க. 41st verse, 41வது வசனம் பாருங்க.
நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. கிடைச்சிச்சா? நான் மனுஷரால் மகிமையை என்ன செய்யறது இல்ல, ஏற்றுக்கொள்றது இல்ல. இப்ப உங்களுக்கு புரியுதா? இயேசுவன் எப்படிப்பட்டவர் பாத்தீங்களா? இந்த எல்லா ராஜ்யத்தை காட்டிலும் எப்படிப்பட்டவர் அவரு? வித்தியாசமானவர். இவ்வளவு அழகா இருக்குல்ல? அவர் தான் சுயமாய் ஒன்றும் அவர் செய்கிறது கிடையாது. அப்ப தன்னை அவர் நம்புறது இல்ல, மற்றவர்களையும் நம்புறது இல்ல. தான் நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதும் இல்ல. சரி, ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை நம்புவாரா? ஒரு முறை சீஷர்கள் வந்து ஏசப்பட சொல்றாங்க, ஒரு ரெண்டு சீடர்கள் வந்து சொல்றாங்க, ரபி நீங்க எங்க தங்க போறீங்க? நான் வந்து என்ன செய்யணும், உங்க கூட தங்கணும். அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு? ஏசப்பா மனுஷகுமாருக்கு என்ன கிடையாது, தலை சாய்க்க இடமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடமே கிடையாது அப்படின்னு அங்க சொல்றாங்க. அப்ப அவரு எதையுமே நம்பி அவர் என்ன செய்யல, இயேசு கிறிஸ்துவானவர் வாழல. இப்ப யார்தான் அவர் நம்பி வாழ்ந்தார்? யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் போங்களேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல 25வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அதை நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. யாருடைய நாமத்தினால அப்படின்னு சொல்ற அந்த வசனம்? என் பிதாவினுடைய நாமத்தினால. அப்ப யாரை நம்பி இருக்கிறாரு? பிதாவை நம்பி அவர் என்ன செய்யறாரு? அவர் இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதே அதிகாரத்துல யோவான் 11வது அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல இன்னொரு வசனம் இருக்கு பாருங்களேன். 32வது வசனம், 32 பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், காண்பித்தேன். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? என் பிதாவினாலே. யார நம்பி இருந்தாரு? பிதாவை முற்றிலும் அவர் என்ன செஞ்சாரு, அவரு சார்ந்துள்ளதை பார்க்க முடியும். புரியுதுங்களா? அப்ப அதனாலதான் அந்த ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் கல்லு என்றென்றைக்கும் நினைத்திருக்க ராஜ்யமாக. அப்ப இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிப்போம், நம்மள ஒரு ராஜ்யம் என்று சொல்லி ஏசப்பா சொல்றாரா இல்லையா? எங்கேயாவது ஏசப்பா நம்மள ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்றாரு? எங்கேயாவது பைபிள் இருக்கா? எங்கேயாவது அப்படி ஏசு கிறிஸ்து நம்மளையும் ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்றது எங்கேயாவது இருக்கா? லூக்கா புஸ்தகம் போங்க. லூக்கா புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதீட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதே அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் எதுவும் இராது. இதோ என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. இருக்கா இல்லையா? அப்ப நம்ம யாரு? என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதப்பா. அப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யமா, அது உங்களுக்குள்ள இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கணும்? அங்க பாபிலோன், மேது பெர்சியா, கிரேக்கோ, ரோம் இதெல்லாம் வருது, இது எல்லாமே அழிக்கப்படுது. இப்ப இப்ப அவர் வர்றாரு, இயேசுவானவர், அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்காக வராரு. வரும்போது உங்களை நானும் எப்படி இருக்கும் சொல்றாரு, எப்பா நீதான்ப்பா என் ராஜ்யம். ஆண்டவர் சொல்றாரு, நீதான் என்னுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நமக்கு யாரு யாரு யார நம்பி நம்ம வாழணும்? புரியுதுங்களா? அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து ஆளுகிறவன் தான் பாக்கியவான். இந்த தானியல் 2 சிலைய ஒரு கருத்தை சொல்லி முடிக்க போறோம். சரிங்களா? தானியல் 2ல அந்த சிலைய நீங்க பார்த்துட்டே இருங்க. இப்ப இந்த சிலை, மொத்த சிலை ஒரு தவறான நம்பிக்கையுடைய சிலையா இருக்குதா இல்லையா? பாபிலோன் தன் ஐஸ்வர்யத்தை நம்பி வாடுது, அதுவும் முடிஞ்சு போச்சு.
ரெண்டாவது மேதிய பெர்சியா, அது எதை நம்பி வாழுது? தன்னை நம்பி வாழுது, அதுவும் தவறான ஒரு இதுதான். மூன்றாவது கிரேக்கோ, ஞானத்தை நம்பி வாழுது, அதுவும் தவறானதுதான். நாலாவது ரோமு, மக்கள் நம்பி வாழுது, அது தவறானதுதான். அஞ்சாவது ரோமன் கத்தோலிக்க ராஜ்யம், அதுவும் எதை நம்பி வாழுது? மற்ற நபர்களுடைய வாழ்க்கையை நம்பி எதை செய்து வாழுதுன்னு பாக்குறோம். நம்ம தீர்க்க தரிசனத்தின் வழியா நம்ம அதை நம்ம என்ன செய்யறோம், நம்ம பாக்குறோம். இப்ப இந்த சிலை ஒரு நல்ல சிலையா கெட்ட சிலையா? இப்ப இந்த குணத்தின் அடிப்படையில பாருங்க, நம்ம படிச்சோம்ல, இந்த குணத்தின் அடிப்படையில பார்த்தா இந்த ஒவ்வொரு ராஜ்யமும், இந்த ஒவ்வொரு ராஜ்யத்துல காணப்படுற இந்த குணத்தின் வழியா பார்த்தா இது ஒரு கெட்ட சிலை, அப்படிதானே? ஒரு கெட்ட சிலை. இப்ப இந்த கெட்ட சிலைய எது வந்து நொறுக்குது? கல்லு வந்து நொறுக்கு. என்ன பாடம் கிடைச்சிருச்சா? என்ன பாடம்? நம்ம வாழ்க்கையிலையும் அந்த கெட்டன்மை என்னது? அந்த சுயம், அப்படித்தானே? சுயம் என்ற அந்த கெட்டதை எது உடைக்க முடியும்? கல்லு வந்து உடைக்கணும். கல்லு உடைச்சிச்சுன்னா எப்படி உடைக்கும்? இந்த வசனம் எப்படி படிச்சோம்? காற்று பறக்கடிக்கிறது போல பறந்து போயிருச்சு, எல்லாமே சுக்குநூறாக்கிருச்சு. சில நேரங்களில் என்னைக்கு நம்ம முயற்சி செஞ்சு நம்ம பாவ வாழ்க்கையை உடைக்க நினைக்கிறோமோ அது முழுசா உடையாது. நம்முடைய சுயத்தை நம்ம என்னைக்கு நம்ம பலத்தினால அந்த நம்ம ஐஸ்வர்யத்தை நம்பக்கூடிய அந்த சுய பழக்கத்தை, மற்றவங்களை நம்பக்கூடிய அந்த சுய பழக்கத்தை, தன் ஞானத்தை நம்பக்கூடிய அந்த சுயத்தை நம்ம நினைச்சு அதை உடைக்க முடியாது. அங்க யார் வரணும்? அங்க கல்லு வந்து உடைக்கணும். அனுமதிக்கிறோமா? அந்த கல்லு வந்து உடையிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோமா? கல்லு வந்து உடைச்சிச்சு அப்படின்னா நம்முடைய அந்த கெட்ட தீய குணங்களை அது சுக்குநூறாக்கி போட்டுரும். ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலையை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த சிலை நம்ம உள்ளத்துல இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த சிலையில பார்த்த ஒரு சில குணங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படலாம். கல்லு சீக்கிரம் வரப்போகுதுங்க, கல்லு சீக்கிரம் வரப்போகுது. இப்பவே அதை உடைக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். நம்மளால முடியாது. அந்த தீர்க்கதரிசனத்தை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாடம் என்னன்னா, என்ன பாடம்? நம்மளால முடியாது. கல்லுதான் என்ன செய்ய முடியும்? உடைக்க முடியும். சரிங்களா? கல்லுதான் உடைக்க முடியும். அப்ப இயேசுவானவர் மட்டும்தான் நம்முடைய பாவத்தை ஜெயிக்க வேண்டிய பலனை கொடுக்க முடியும். சுயத்தை ஜெயிக்க வேண்டிய பலனை கொடுக்க முடியும். பொருளாசையை ஜெயிக்க வேண்டிய பலனை கொடுக்க முடியும். மற்றவங்களை பின்பற்றாதவர், மற்றவங்களை பிரியப்படுத்தாத அந்த வாழ்க்கையின் அனுபவத்துக்குள்ள எதை கொண்டு போக முடியும்? இந்த கல்லுதான் கொண்டு போக முடியும். யாரெல்லாம் இயேசுதான் என்னுடைய பாவ வாழ்க்கையும் அந்த கெட்ட குணத்தையும் உடைக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்களோ அவங்க தானியேலை போல ஞானம் உடையவங்களா காணப்படுவாங்க. ஞானம் என்னன்னு படிச்சோம் நம்ம? ஞாபகம் இருக்கா? ஞானம் என்ன? ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு அனுபவம். இதுதாங்க ஞானம். இததான் ஆண்டவர் அந்த கல்லு தீர்க்கதரிசனத்தின் வழியாய் ஒரு ஆவிக்குரிய பாடத்தை வச்சிருக்கிறார். தானியேல் ஞானவான் ஞானவான்னு சொல்றோம். எக்ஸ்கியூஸ் மீ. தீர்க்க தரிசனத்தையும் சொப்பனத்தை சொன்னனால ஞானவான் அல்ல. அவ்வளவு ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்தை நான் நம்பி வாழ மாட்டேன். என் பாவத்தை நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரை மட்டும் நம்பி வாழ்வேன்னு சொல்லி ஆண்டவரையே நம்பி வாழ்ந்தார்ல, அதுதாங்க பெரிய ஞானமே. சரிங்களா? இப்ப நம்ம ஆண்டோட ஞானத்தை கேட்போம். நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பார்ப்போம். இந்த சிறையினுடைய ஏதாவது சுய குணங்கள் நம்மகிட்ட காணப்படுதா? ஆண்டோட்ட கேட்டு ஆண்டவரே அதை உடையும், அதை சுக்குநூறாக்கும் என்று சொல்லி ஆண்டோட்ட கேட்போம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் பலனை தருவார். ஆமென்.